கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் போடுறேன். நீங்கள் எவ்வளோக்கு பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபா வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்தப்போ வந்து கார்த்தி ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி வராப்பில் காளி. அவங்க வந்தோடனே, அம்மா என் பொண்ணுக்கு வந்து நிச்சயம் வச்சுருக்கேன், நீங்களும் கார்த்திக் சாரும் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாக வரோம் அப்படின்னோடனே, கார்த்திக் சார் எங்கள் கூட வந்து சேர்ந்து வேலை செய்கிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் வந்து நேரில் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, முதலாளிகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் சொல்லிக்கிறேன், அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு தீபா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கார்த்திக் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி காளி அண்ணன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கள, அவர் ஃபேக்ட்ரியில் அவருக்கு வந்து பொண்ணுக்கு நிச்சயமா, அதனால் வந்து உங்களை கூப்பிட்டாங்க. ஆமாம், அவர் ரொம்ப நல்லவர். எனக்காக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஓவர் டைம்லாம் பார்த்து கொடுத்துட்டு காசு கூட வேண்டாம், நான் வேலை செஞ்சதே உங்களுக்காக தான் தம்பி, மற்றபடி இந்த ஓட்டி பணத்துக்காகலாம் இல்லை அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிட்டு போனார். நிச்சயமாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு வந்து கீழே வந்து கரெக்டாக வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, கார்த்தி இந்த மாதிரி காளி அண்ணன் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறல்ல, அவரோட பொண்ணுக்கு நிச்சயம் நம்ம போகலாமாம்மா அப்படின்னு, போயிட்டு வரட்டுமான்னு கேட்டோன்னே, தாராளமாக போயிட்டு வாப்பா, ஏன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க நம்மள ஒருத்தவங்க மாதிரி, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, போகிறப்ப இந்த 10 பவுன் செயின் வந்து நீ கொடுத்துரு நம்ம சார்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தீபா கிட்டே போகிறாங்க. போய் பார்த்தா, என்னங்க ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு வராங்க. கார்த்தி வந்து க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புடவை மாற்றிட்டு வந்துடுறாங்க. ஏங்க அந்த புடவை நல்லா தான் இருந்துச்சு, இந்த படம் திடீர்னு ஏமாத்துறீங்க, இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகிட்ட வந்து சிரித்தோன்னா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரின்ட்டு வந்து இந்த பக்கம் கீழே இறங்கி வராங்க. ஐஸ்வர்யா வந்து போகக்கூடாது, நம்ம முதலாளியாக இருந்துக்கிட்டு இவங்க போகலாமா, இதெல்லாம் நல்லபடியாக இல்லை, நம்மளை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவ பேச்செல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காத கார்த்தி, நீ இப்போ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து இப்போ வந்து தொழிலாளியாக வந்து வேலை செய்கிறனால ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. ஆட்டோவில் ஏறி வந்து தீபா கூட வந்துடுறாங்க. வந்தோடனே, வாங்க சார், உங்களை வந்து நேரில் கூப்பிட்டு சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல இருக்கட்டும், அதனால் என்ன, நீங்கள் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னாலே என்கிட்ட சொன்ன மாதிரி தான், அதான் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபாவுக்கும் கார்த்திக்கும் சேரை போட்டு உட்கார சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நிச்சயம் வந்து பத்திரிக்கை வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபா வந்து ஒரு செகண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, என்ன தீபா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தீங்க, திடீர்னு வந்து ஒரு மாதிரியாக இருக்கீங்களே அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை சார், நமக்கெல்லாம் நிச்சயமே நடக்கலை இல்லையா அப்படின்னோன்னே, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதான் அதை நினச்சேன். ஒரு செகண்ட் வந்து இப்படிலாம் நமக்கும் நடந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன் அப்படின்னா, இதனால் என்னங்க, நம்ம தான் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு வந்து கார்த்திக் சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தீபா. உடனே வந்து கரெக்டாக வந்து பையனோட அப்பா வந்து, இன்னொரு 10 பவுன் சொல்லியிருந்தீங்கல்ல, போட்டுட்டீங்க, ஒரு 5 பவுன் மட்டும் எனக்கு செயின் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விளாட்றீங்க, நான் வந்து சாதாரண ஆள், திடீர்னு கேட்டால் நான் எப்படி செய்ய முடியும், இதுவே என் சக்திக்கு மீறி தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இன்னொரு 5 பவுன் மாப்பிள்ளைக்கு போட்டால் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து மாப்பிள்ளை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்குப்பா எனக்கு, அதான் அவங்க சொன்னபடி செஞ்சுட்டாங்க, இதுக்கு இன்னும் மேற்கொண்டு கேட்கக்கூடாது, என் பையன் சூப்பர்வைசராக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா, கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சபையில் வந்து பேசுகிறது, மாற்றி பேசுகிறது நல்லா இருக்காது அப்படின்னு. யார் நீங்கள் அப்படின்னோன்னா, என்னோட முதலாளி அப்படின்னா, உங்களுக்கு தானே முதலாளி, எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து உடனே ஒரு செகண்ட் காளியை வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான மாப்பிள்ளையாக இருக்காப்புல, அவர் மேற்கொண்டு 5 பவுன் கேட்டார்னா சரின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் என்னால் போட முடியுமா அப்படின்னா, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமாக இருக்கார், வேண்டாம் நகை எதுவுமே வேணாம், பொண்ணு மட்டும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், சரின்னு சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாங்க. சரி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக நிச்சயம் எல்லாம் வாசித்து முடிச்சிடுறாங்க. வாசித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கார்த்தி வந்து அந்த செயினை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா வந்து ஒரு நிமிஷம் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் சபையில் நீங்கள் சொன்னதை வந்து அவங்க செஞ்சுட்டாங்க, மேற்கொண்டு திடீர்னு கேட்டால் அவங்களால எப்படி செய்ய முடியும், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் பார்த்தீங்களா அப்படின்னோன்னே, ஆமாம் மன்னிச்சிருங்க தம்பி, ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே, சரி உங்களுக்கு நல்ல பொண்ணாக இருக்குது, அவங்க கூட வந்து உங்கள் பையனை வந்து சந்தோஷமாக வாழ வச்சுட்டு நான் சந்தோஷமாக வாழுங்க, காசு பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அதையும் தாண்டி அன்பு பாசம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி கிளம்புறாங்க, இருங்க சாப்பிட்டு போகலான்னொன்னே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஆட்டோவில் வராங்க. உடனே வந்து தீபா
பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க உங்களை நினச்சா அப்படின்னோடனே, அந்த பொண்ணு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, திடீர்னு வந்து 5 பவுன் சேர்த்து கேட்டால் அவ்வளோ நம்ம கொடுத்தது வந்து எவ்வளோ உதவியாக இருந்துச்சு. அத்தை வந்து எப்போவுமே நல்ல மனசுக்காரங்க, அதனால தான் நிறைய செய்கிறாங்க, அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி லைஃப் லாங் நம்ம 2 பேரும் இப்படியே வந்து போகணும் அப்படின்னோடனே கார்த்தி வந்து அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, பின்ன சாப்பிடணும், தூங்கணும், வீட்டுக்கு போகணும், எல்லாம் இருக்குல்ல, இப்படி ஆட்டோலேயே போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கார்த்திக் கிண்டல் பண்ண ஆரம்பித்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தீபா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்க கூட வந்து சேர்ந்து வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடையிலலாம் ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னோடனே, ரோட்டு கடையில், ஓ அப்படியா, சரி, இங்கே ஒன்றும் பெருசாக இல்லையே, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆசை இல்லை, இந்த கடையில் கூட சாப்பிட்லாம் அப்படின்னோடனே கார்த்தி வந்து ஆட்டோ நிப்பாட்டினோன்னே வந்து டேபிளில் சாதா ரோட்டு கடையில் வந்து கார்த்திக்கும் சரி தீபாவும் சரி உட்காந்துட்டு வந்து தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தீபா சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.